வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு வேதேஸ் எக்ஸ்பி. ஒரு அணு நிலையம் வெடிச்சது. அதுக்கு கீழே 2 கோடி லிட்டர் தண்ணீர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அணு உலை நெருப்பு. அந்த தண்ணீரை தொட்டா யூரோப்பே காலி. 3 பேர் இருட்டுக்குள்ள இறங்குறாங்க. அதுக்கு பிறகு 3000 பேரை உயிருள்ள ரோபோக்களை அனுப்பி வச்சாங்க. அடுத்து என்ன நடந்துச்சு? இது போல வரலாற்றுல மறைக்கப்பட்ட அதிர்ச்சியூட்டும் உண்மை சம்பவங்களை தெரிஞ்சுக்க வேதேஸ் எக்ஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1986 இன்றைய 15 நாடுகள் சேர்ந்ததுதான் அன்றைய சோவியத் யூனியன் அப்படிங்கிற ஒரு நாடு. அந்த சோவியத் யூனியன்ல இருந்த உக்ரைன்ல ஒரு அழகான ஊர் இருந்துச்சு. அதோட பேரு பிரிபியாட். அங்க வாழ்ந்த மக்களோட சந்தோஷத்துக்கு காரணமே அந்த ஊருக்கு வெளியே கம்பீரமா நின்னுகிட்டு இருந்த விளாடிமிர் லெனின் அப்படிங்கிற அணுமின் நிலையம் தான். அங்க மொத்தம் 4 அணு உலைகள் இருக்கு. அந்த அணு உலையில வேலை செய்யறவங்களுக்கு மற்ற அரசு ஊழியர்களை விட கூடுதல் சம்பளம் மற்றும் சலுகைகள் கிடைச்சது. அங்கிருந்த மக்கள் சொகுசா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த மக்களோட சந்தோஷத்தை கெடுக்க ஒரு நேரம் வந்துச்சு. ஏப்ரல் 26, 1986 அதிகாலை 1 மணி 4 அணு உலையில 4வது அணு உலையில ஒரு பாதுகாப்பு சோதனை நடத்த முடிவு பண்ணாங்க. சோதனைக்காக அணு உலையை கூல் பண்ற சிஸ்டம் ஆஃப் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதனால அணு உலை ரொம்ப சூடாக ஆரம்பிச்சு. உடனே அணு உலை எரியிற வேகத்தை குறைச்சாங்க. ஆனா அது அணு உலை ஆஃப் ஆகிற அளவுக்கு கொண்டு போச்சு. உடனே இன்ஜினியர்கள் பதட்டம் ஆயிட்டாங்க. ஏன்னா அணு உலையை ரீஸ்டார்ட் பண்றது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண குறைஞ்சது 2-3 நாள் ஆகும். உடனே எரியும் வேகத்தை அதிகப்படுத்தினாங்க. ஆனா பதட்டத்துல ரொம்ப அதிகமா வேகப்படுத்த அவ்வளவுதான். அணு உலை தாறுமாறா எரிய ஆரம்பிச்சது. இன்ஜினியர்ஸ் நிறுத்துங்க அப்படின்னு கத்துறதுக்குள்ள பூம், மொத்த உலகமும் அதுவரை பாத்திராத ஒரு பெரிய வெளிச்சம். 4வது அணு உலை சுக்கு நூறா வெடிச்சு சிதறிச்சு. அந்த விபத்து ஜப்பான்ல போடப்பட்ட ஹிரோஷிமா அணுகுண்டை விட 400 மடங்கு அதிகமான கதிர்வீச்ச வானத்துல கக்க ஆரம்பிச்சது. எமர்ஜென்சி சூழ்நிலை ஆரம்பமாச்சு. அடுத்த 36 மணி நேரத்துல 1200 பஸ்கள் வரிசையா அந்த ஊருக்குள்ள வந்துச்சு. நூத்துக்கணக்கானவங்களை அங்கிருந்து வெளியேற்றினாங்க. தீயணைப்பு வீரர்கள் உயிரை கொடுத்து தீயை அணைக்க போராடினாங்க. ஆனா உண்மையான ஆபத்து நெருப்புல இல்ல. அந்த அணு உலைக்கு அடியில ஒரு பிரம்மாண்டமான தொட்டி இருக்கு. அந்த தொட்டியில 2 கோடி லிட்டர் தண்ணீர் ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கு. மேல அணு உலை வெடிச்சதுல தொட்டியோட ரூஃப் விரிசல் விட்டுருச்சு. அது வழியா எரிஞ்சுகிட்டு இருக்கிற நியூக்ளியர் ஃபியூல் லீக் ஆக ஆரம்பிச்சது. அந்த ரூஃப் மட்டும் உடைஞ்சிட்டா அந்த ஃபியூல் மொத்தமும் தண்ணீர்ல கலந்து நீராவி வெடிப்பு ஏற்படும். அப்படி வெடிப்பு ஏற்பட்டா இப்ப அணு உலை வெடிச்சதை விட பல மடங்கு பெருசா இருக்கும். அது மட்டும் இல்ல, பக்கத்துல இன்னும் 3 அணு உலை இருக்கு. இந்த மொத்தமும் வெடிச்சா ஐரோப்பாவே காலி. ரூஃப் உடையறத தடுக்க முடியாது. ஆனா அந்த தண்ணீரை வெளியேற்ற முடியும். அதுக்கு யாராவது அந்த வெடிச்ச அணு உலைக்கு கீழே இருக்கிற அந்த தொட்டிக்குள்ள இறங்கணும். கதிர்வீச்சு நிறைஞ்ச அந்த பகுதிக்குள்ள போய் வால்வ திறந்து விடணும். ஆனா கதிர்வீச்சு நிறைஞ்ச அந்த பகுதிக்குள்ள போறது மரணத்துக்கு ஒப்பானது. அந்த மரணத்தையும் துச்சம் அப்படின்னு நினைச்சு ஒரு 3 பேர் முன்னுக்கு வந்தாங்க. அலெக்சி அனான்கவ், வெலேரி பிஸ்பாலோவ், போரிஸ் பரானோவ். நாங்க 3 பேரும் போறோம். திரும்ப வருவோமான்னு தெரியாது, ஆனா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவச உடை அணிஞ்சு இருட்டுல அந்த தண்ணிக்குள்ள இறங்கினாங்க. வெளியே உலகம் மூச்சடக்கி காத்துக்கிட்டு இருந்துச்சு. தண்ணீர் இருக்கிற டேங்க்ல கதிர்வீச்சு அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு மீட்டர் அலறிச்சு. கடைசி அந்த வால்வை கண்டுபிடிச்சு திருகுனாங்க. தண்ணீர் வெளியேறின சத்தம் கேட்டுச்சு. மிஷன் சக்சஸ். ஐரோப்பா தப்பிச்சது. வரலாற்றுல இது போல பல பிரச்சனைகளை சந்திச்சு தான் இன்னைக்கு இருக்கிற அணு உலை மிக பாதுகாப்பா வடிவமைக்கப்பட்டு வருது. தண்ணீர் வெளியேற்றப்பட்டுச்சு, தீ அணைக்கப்பட்டுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சா இதுக்கு மேல இன்னும் பல பெரிய பேராபத்துகள் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அணு உலைக்கு மேல எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த அணு உலை நெருப்பு, அதாவது அந்த லாவா இன்னும் அடங்கல. அது 2000 டிகிரி வெப்பத்துல தகன்னு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது அணு உலையோட கான்கிரீட் அடித்தளத்தை அரிச்சுக்கிட்டு பூமிக்கு அடியில இறங்க ஆரம்பிச்சது. அணு உலையின் அடியில இருக்கிற கான்கிரீட் தளம் நம்ம வீட்டு தர மாதிரி வெறும் 6 இன்ச் கிடையாது. அது பல மீட்டர் தடிமன் கொண்ட கான்கிரீட். ஒவ்வொரு இன்ச் கான்கிரீட்டையும் உருக்க அது பல மணி நேரம் அல்லது பல நாட்கள் கூட எடுத்துக்கொள்ளும். அணு உலைக்கு கீழே இயற்கையான நிலத்தடி நீர் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்பு குழம்பு மட்டும் கான்கிரீட்டை அரிச்சு மண்ணை துளைச்சிட்டு போய் அந்த நிலத்தடி நீரை தொட்டா அந்த நீர் மொத்தமும் கதிர்வீச்சு விஷமா மாறிடும். அந்த தண்ணீர் அங்கிருந்து பிரிபியாட் நதியில கலந்து உக்ரைன் உயிர் நாடியான நீப்பர் நதியில கலந்து கடைசியா கருங்கடல் வரைக்கும் போகும். இதனால உக்ரைன் மட்டும் இல்ல, ரஷ்யா, பெலாரஸ்னு சுத்தி இருக்கிற மொத்த மக்களுக்கும் குடிக்க தண்ணி இருக்காது. பயிர்கள் விளையாது, மீன்கள் சாகும், கோடிக்கணக்கான மக்கள் தண்ணி தாகத்துல செத்து விழுவாங்க. இதை தடுக்க ஒரே வழி, அந்த எரிமலை குழம்பு மண்ணை தொடுறதுக்கு முன்னாடி அணு உலைக்கு கீழே 2000 டிகிரி வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவு ஒரு கான்கிரீட் போடணும். அதுக்குள்ள வரிசையா ஆயிரக்கணக்கான இரும்பு குழாய்களை பெட் மாதிரி படுக்க வைக்கணும். அந்த குழாய்க்குள்ள -196 டிகிரி குளிர்ச்சி கொண்ட திரவ நைட்ரஜன் பம்ப் பண்ணணும். மேல உள்ள கான்கிரீட்டை அரிச்சு பூமிக்கடியில உள்ள இந்த கான்கிரீட் அந்த நெருப்பு வந்து சந்திக்கிறப்ப அங்க இருக்கிற கடும் குளிர் அந்த லாவாவை கல்லா மாத்திடும். ஆனா அணு உலைக்கு கீழே எப்படி போறது? மேல இருந்து தோண்ட முடியாது. ஒரே வழி, அணு உலைக்கு பக்கத்துல இருந்து ஒரு சுரங்கம் தோண்டி அணு உலை இருக்கிற நேர் கீழே கான்கிரீட் போடணும். இதையெல்லாம் இன்ஜினியர்ஸ் வச்சு பண்ண முடியாது. உடம்புல தெம்பும் மனசுல துணிச்சலும் உள்ள ஆட்களால தான் பண்ண முடியும். சுமார் 400 சுரங்க தொழிலாளர்கள் வந்தாங்க. சுரங்கம் தோண்ட ஆரம்பிச்சாங்க. தலைக்கு மேல 2000 டிகிரி அணு உலை நெருப்பு. அதனால பூமிக்கு அடியிலையும் வெப்பம் 50 டிகிரியை தாண்டிச்சு. மூச்சு விட கூட காத்து இல்ல. உடம்பு முழுக்க வேர்வை சொட்டுது. கூடவே கண்ணுக்கு தெரியாத யமன் கதிர்வீச்சு. பாதுகாப்பு உடை போட்ட வெப்பத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவோம்னு தெரிஞ்சு எந்த கவச உடையும் இல்லாம ஏன் உடைகளை கூட கலட்டி வீசிட்டு வெறும் கைகளால நிர்வாணமா அந்த சுரங்கத்தை தோண்ட ஆரம்பிச்சாங்க. கதிர்வீச்சு நிறைஞ்ச அந்த பகுதியில ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் ஷிஃப்ட் போட்டு வேலை பார்த்தாங்க. 3 மாசம் ஆக வேண்டிய வேலை வெறும் 1 மாசத்துல முடிக்கப்பட்டுச்சு. அணு உலைக்கு அடியில கான்கிரீட் நிரப்பப்பட்டுச்சு. நிலத்தடி நீர் பாதுகாக்கப்பட்டுச்சு. அவங்க உள்வாங்கி இருக்கிற கதிர்வீச்சினால அவங்களுக்கு எதிர்காலத்துல எந்த பாதிப்பும் வரலாம். ஆனா அந்த சுரங்க தொழிலாளர்கள் மக்களுக்காக தங்களோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. நிலத்தடி நீர் தப்பிச்சது, ஆனா ஆபத்து முடியல. நிலம், நீர், நெருப்பு, காத்துன்னு
பஞ்சபூதங்கள்ல 4 பூதங்கள் கூட ஐரோப்பியர்கள் போராடி முடிச்சாங்க. அடுத்தது ஆகாயத்துல ஆபத்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. அங்க மொத்தம் 4 அணு உலைகள் இருந்துச்சு. வெடிச்சு செதறினது 4வது அணு உலை. வெடிச்சு செதறினப்ப உள்ள இருந்த கிராஃபைட் அப்படிங்கிற கற்கள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டுச்சு. அது பக்கத்துல இருந்த 3வது அணு உலையோட கூரை மேல சிதறி கடந்துச்சு. அந்த ஒவ்வொரு கல்லும் ஒரு சின்ன அணுகுண்டுக்கு சமம். அந்த இடத்துல கதிர்வீச்சு அளவு எவ்வளவு தெரியுமா? ஒரு மனிதன் அங்க வெறும் 2 நிமிஷம் நின்னா அடுத்த சில நாட்கள்ல அவன் உடல் உறுப்புகள் எல்லாம் அழுகி ரத்த வாந்தி எடுத்து செத்துருவான். இப்ப அந்த உடைந்த 4வது அணு உலையை நிரந்தரமா மூடி சீல் வைக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி 3வது அணு உலை கூரை மேல இருக்கிற எல்லா கற்களையும் 4வது அணு உலைக்குள்ள வீசி அது மேல கான்கிரீட் கட்டி முழுசா 4வது அணு உலையை சமாதி கட்டணும். கதிர்வீச்சு அதிகமா இருக்கிறதால மனுஷங்களை அங்க அனுப்ப முடியாது. அதனால நிலாவுக்கு அனுப்புற ரோபோக்கள், ஜெர்மனில இருந்து வாங்கின அதிநவீன ரோபோக்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே கூரை மேல அனுப்புனாங்க. ஆனா அங்க நடந்ததே வேற. அங்க இருந்த கதிர்வீச்சோட பவர்ல ரோபோக்குள்ள இருந்த வயர்கள், எலக்ட்ரானிக் சர்க்கியூட்கள் எல்லாம் சில வினாடிகள்ல கருகி போயிருச்சு. மெஷின்களே பைத்தியம் பிடிச்ச மாதிரி கண்டபடி ஓடி செயலிழந்து நின்னது. எந்திரங்களே செத்து போன அந்த இடத்துல சோவியத் அரசாங்கம் ஒரு கொடூரமான ஆனா தவிர்க்க முடியாத ஒரு முடிவை எடுத்தாங்க. இரும்பு ரோபோக்களுக்கு பதிலா ரத்தமும் சதையுமான மனிதர்களை உயிருள்ள ரோபோக்களை அனுப்ப முடிவு பண்ணாங்க. ஆனா ஆட்களை எங்க இருந்து திரட்டுறது? ஏற்கனவே 3 பேர் தங்களோட உயிரை பணயம் வச்சு கதிர்வீச்சுக்குள்ள போய் தண்ணீரை திறந்து விட்டாங்க. இன்னொரு பக்கம் 400 பேர் கதிர்வீச்சு தீக்குழம்பு நிலத்துக்குள்ள போகாம இருக்க நிலத்துக்கடியில கதிர்வீச்சுக்கு மத்தியில 50 டிகிரி வெப்பத்துல உயிரை பணயம் வச்சு நிர்வாணமா நின்னு சுரங்கம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இனி உயிரை பணயம் வைக்க சொல்லி யாரை கேட்கிறதுன்னு அரசு தர்ம சங்கடத்துல இருந்தப்பதான் ஒருத்தர் 2 பேர் இல்ல, ராணுவம், தீயணைப்பு படை அப்படின்னு மொத்தம் 3000 இளைஞர்கள் நாட்டுக்காக முன் வந்தாங்க. அவங்களுக்குள்ள பயமோ அச்சமோ இருந்திருக்கலாம். ஆனா தன் நாட்டோட எதிர்காலம்ங்கிறது இப்ப அவங்க கையில தான் இருக்கு அப்படின்னு அவங்க உணர்ந்திருந்தாங்க. உடனே வேலை ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு பாதுகாப்பு கவசம் கொடுக்கப்பட்டுச்சு. கையால தைக்கப்பட்ட ஈயத்தாலான ஆடைகள், அதோட எடை மட்டும் 30 கிலோ. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் வெறும் 90 நொடிகள் தான். ஒரு சைரன் அடிக்கும், கதவு திறக்கப்படும், கையில மண்வெட்டியோட அந்த 30 கிலோ எடையை சுமந்துக்கிட்டு கூரை மேல ஓடணும். கிராஃபைட் கல்ல அள்ளி அணு உலைக்குள்ள வீசணும். 1 அல்லது 2 முறை தான் அள்ள முடியும். உடனே திரும்பி ஓடி வந்துடணும். 90 நொடியை தாண்டினா மரண உறுதி. அந்த கூரை மேல ஓடுறப்ப அவங்க வாய்க்குள்ள ஏதோ இரும்ப கடிச்சு மெல்ற மாதிரி ஒரு சுவை வரும். கண்ணுக்குள்ள ஊசியை வச்சு குத்துற மாதிரி வலிக்கும். இது எல்லாமே கதிர்வீச்சு அவங்க உடம்புக்குள்ள இறங்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள். அந்த 3000 இளைஞர்களும் தங்களோட எதிர்காலம், உடம்பு, ஆயுள் அப்படின்னு எல்லாத்தையுமே அந்த 90 நொடிகள்ல பணையம் வச்சாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா மறுபடியும் பண்ணணும். தொடர்ந்து பல நாட்கள் நடந்த இந்த நரக போராட்டத்துக்கு பிறகு கூரை சுத்தம் செய்யப்பட்டுச்சு. வெடிச்ச அந்த அணு உலை ஒரு பிரம்மாண்டமான கான்கிரீட் பெட்டிக்குள்ள நிரந்தரமா அடக்கம் செய்யப்பட்டுச்சு. இன்னைக்கு ஐரோப்பா பாதுகாப்பா நல்ல காத்த சுவாசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஹாலிவுட் படத்துல வர சூப்பர் ஹீரோக்கள் இல்ல, தண்ணிக்குள்ள இறங்கின அந்த 3 பேர், ஆடை இல்லாம சுரங்கம் தோண்டிய அந்த 400 பேர், கூரை மேல ஓடிய மனித ரோபோக்கள். வரலாற்றுல இவங்களோட தியாகம் அளவிட முடியாதது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.